Chennai Silks தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து யூ கேன் டூ எனி டைம். அதுக்கு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. as long as both the couples are comfortable, அவங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்குன்னா எனி டைம் they can have. இன்ஃபேக்ட் ஈவன் டியூரிங் பீரியட்ஸ் ஆல்சோ யூ கேன் ஹேவ் செக்ஸ். இது பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. பீரியட்ஸ் முன்னாடியோ இல்லை பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் விமன் will have ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ். அதுனா ஒரு ப்ளோட்டிங் சென்சேஷன் இருக்கும், லோவர் அப்டமன் பெயின் இருக்கும், ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸ், இரிட்டேட்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும் பீரியட்ஸ் வரப்போகுதுன்னு. இன்ஃபேக்ட் சம் ஸ்டடீஸ் ஆல்சோ சேஸ் வேர் லைக் அந்த டைமில் when you have sexual intercourse லாட் ஆஃப் டைம்ஸ் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் லோவர் அப்டமன் பெயின் கொஞ்சம் கம்மியாகும். Only thing is they should be wearing a condom. That's very very important, especially during the periods time. ஏன்னா ஒன்று சொன்ன மாதிரி அந்த மெஸ்ஸினஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் பிளட், ஒரு பார்ட்னருக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்கலாம். ரெண்டாவது இன்ஃபெக்ஷன்ஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அதனால நார்மல் இன்ஃபெக்ஷனாலும் சரி, செக்ஷுவலி STIs இருந்தாலும் சரி, only condoms will prevent the infections. வேறு எதுவும் கிடையாது. அடிக்கடி வந்துட்டு இஃப் யூ கீப் அபார்ட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பில்ஸ் எடுத்துக்கிறீங்க ஆர் நீங்கள் இவன் DNC பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு when you actually plan for pregnancy அந்த டைமில் வந்து ஒரு அவங்க கெரியர் ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ராப்பர் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும். இப்போ இருக்கிற எல்லா உமனும் தட்ஸ் வாட் தே வாண்டட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிகாஸ் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதே லேட் தான். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ப்ரெக்னென்சியாவது வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணாமல் ஏர்லியராக பண்ணுறது பெட்டர். கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் தீபா கணேஷ், லேசர் அண்ட் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட். திருமணமாகக்கூடிய பெண்கள் பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஓகே, எப்பவுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு இட்ஸ் வெரி குட் கொஸ்டின் பிகாஸ் இப்போ நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு லைக் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு இன்ஃபேக்ட் முன்னாடியே வந்துட்டு நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. இன்ஃபேக்ட் இட்ஸ் குட் திங். யூஸ்வலி வாட் வி சேஸ் ப்ரீ கைனகாலஜிக்கல் செக்அப் ஒன்று பண்ணிக்கோங்க பிஃபோர் கெட்டிங் மேரிட். பிகாஸ் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறையா டவுட்ஸ் இருக்குது. ஈவன் இன்க்ளூடிங் லைக் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸாக இருக்கட்டும், பீரியட்ஸாக இருக்கட்டும், எப்போ ஓவுலேஷன் டைம், எந்த டைமில் பண்ணால் தே கேன் கெட் ப்ரெக்னென்ட், ஹை சான்சஸ், அதெல்லாம் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. இது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் இட் வில் பி ஈஸி. ஏன்னா நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு உடனே வந்துட்டு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ ஆல்வேஸ் லாட் ஆஃப் டைம்ஸ் யங் கேர்ள்ஸ் வராங்க, அவங்க அம்மா கூட்டு வராங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்று வாங்க ஒரு ரெகுலர் கைனகாலஜிக்கல் செக்அப் மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் நாட் ஓன்லி தட், அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சில பேருக்கு அவங்களுக்கு கூச்சமாக இருக்கும் கேட்குறதுக்கு. சில டைம்ஸ் அவங்க அம்மாவோட வருவாங்க, அவங்க முன்னாடி கேட்க முடியாது. ஸோ யூஸ்வலி கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்க, வந்து உங்கள் ஒரு ஃபேமிலி கைனகாலஜிஸ்ட்னு வச்சுக்கிட்டு யூ கேன் ஆஸ்க் ஆல் த கொஸ்டின்ஸ். பிகாஸ் நிறைய பேருக்கு இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப காமனஸ்ட் வந்துட்டு ஓவுலேஷன் வந்துட்டு டைம் வந்து எப்போ இருக்கும் ப்ரெக்னென்சி, சில பேருக்கு வந்துட்டு எப்படி ப்ராப்பராக நம்ம செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுவோமா இல்லையா அப்படின்ட்டுன்னு, நிறைய பேருக்கு வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த பயத்தில் ஃபியரில் வந்து நிறைய பேர் வந்துட்டு அது பண்ணவே மாட்டாங்கனாலே நான் கன்சூமேட்டட் மேரேஜஸ் நிறைய வருது. ஸோ அதனால் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கம் பிஃபோர் யூ கெட் மேரிட். அட்லீஸ்ட் ஒரு ரெகுலர் ஒரு செக்அப், ஜெனரல் செக்அப், உங்களுக்கு பேசிக்லி உங்கள் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு. இந்த ப்ரெக்னென்ட் அப்படின்ற டேர்மில் ஏஜ் எந்த மாதிரி ரோலில் இருக்கும்? ப்ரெக்னென்சி சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே வந்துட்டு எவ்ரிபடி ஸோ கெரியர் ஓரியன்டடு, எல்லாமே லேட் மேரேஜ், எல்லாமே 30+ தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் ஆஸ் யூ ஏஜ் நம்ம பாடியும் ஏஜ் ஆகிட்டு வரும், அதே மாதிரி நம்ம எக்ஸு, நம்ம ஓவரி, அது எல்லாமே ஏஜ் ஆகிட்டு வரும். ஸோ ஆல்வேஸ் வென் யூ டிலே யுவர் ப்ரெக்னென்சி ஆல்வேஸ் நம்ம ப்ரெக்னென்சி சான்சஸ் கம்மியாகிட்டே தான் வரும். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நிறைய மொத்த ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர், டயபிட்டிஸ் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் இன் ப்ரெக்னென்சி. நிறைய பேருக்கு வந்துட்டு அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா வரலாம். சில பேருக்கு டிஃபெக்ட்ஸ் வரலாம் பிகாஸ் ஆஸ் யூ ஏஜ், காமனஸ் டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் பெட்டர் வாட் வி சேஸ் ஏர்லியராக conceive ஆகிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். பட் அகெயின் இட்ஸ் அகெயின் த பர்சனல் சாய்ஸ் பிகாஸ் நவ் எவ்ரிபடிஸ் கெரியர் ஓரியன்டட் சொன்னேன். தே ஆல் வாண்ட் டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். ஒரு அவங்க கெரியர் ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ராப்பர் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு இப்போ லாட் ஆஃப் விமன், இப்போ இருக்கிற எல்லா உமனும் தட்ஸ் வாட் தே வாண்டட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்ஸ் யூ கெட் லைக் பிகாஸ் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதே லேட் தான். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ப்ரெக்னென்சியாவது வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணாமல் ஏர்லியராக பண்ணுறது பெட்டர். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரீ ப்ரெக்னென்சி செக்அப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ரீ மேரேஜ் முன்னாடி நீங்கள் பண்ணும்போது அப்போயே நம்மளுக்கு உங்கள் ரெகுலர் செக்கப்பில் ஒரு ரெகுலர் ஸ்கேன் பண்ணி பார்க்குறது, ஒரு இன்டர்னல் எக்ஸாமினேஷன், அது ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி வரும்போதுட்டு பார்க்கும்போதெல்லாம் வி வில் டெல் ஆஃப் லைக் உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் தள்ளி போடலாமா வேணாமா. பிகாஸ் காமனஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தா பாலிசிஸ்டிக் ஓவரி,
PCODs நிறைய தடுக்கி விழுந்தா இருக்குது. எவ்ரி 5th girl has PCOD. PCOD is number one cause where it causes irregular cycles plus egg proper release ஆகாது. It's also cause of infertility. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஆர் தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, ஆர் சம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, ஆர் உங்களுக்கு வந்துட்டு யூட்ரஸ் வந்து கர்ப்பப்பையில் இருந்து தான் கட்டி இருக்குது, அதாவது பிரச்சனை முன்னாடியே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடல, ஓவரியில் ஒரு ஓவரியன் சிஸ்ட்டு ஆர் எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்னா ஒரு ப்ரெக்னென்சி வந்து கொஞ்சம் டிலே பண்ணும், கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும், ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சுன்னா ஒன்ஸ் யூ கெட் மேரிட் டோன்ட் டிலே இட். நான் சொன்ன மாதிரி ஸோ சீக்கிரமாகவே வந்துட்டு பிளான் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர் ஈவன் இஃப் யூ டிலே யோர் மேரேஜ். ஸோ நிறைய பேர் 30+ன்னு போகும்போதுட்டு முன்னாடியே வந்துட்டு இந்த இவாலுவேட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ ஒன்ஸ் யூ கெட் மேரிட் அது ப்ரெக்னென்சி தள்ளி போடாதீங்க. இந்த ஓவலேஷன் டைமில் வீட்டு வேலைகள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. லைக் யூ கேன் பி ரெகுலர் நார்மல். அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஒன்லி தோஸ் டேஸ் வந்துட்டு பீரியட்ஸ் அப்போ தனியாக உட்காரணும், எது வேலை செய்யக்கூடாது, அதெல்லாம் பிகாஸ் அது ஒரு காரணம் அந்த காலத்து வச்சுருந்தாங்க, பிகாஸ் அட்லீஸ்ட் யோர் பாடி கெட்ஸ் ரெஸ்ட். அதனால் பட் இப்போ எல்லாருமே ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதுவெல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது. லைக் கேன் பி வெரி நார்மல் ரெகுலர். ஓவலேஷன் டைம் அகெயின் வந்துட்டு லைக் ஒன்லி திங் இஸ் என்னென்னா அந்த டைமில் லாட் ஆஃப் விமன் வில் ஹேவ் அ மைல்ட் லோவர் அப்டமின் பெயின், பிகாஸ் அப்போ தான் எக் ரிலீஸ் ஆகி அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போதுட்டு அது ரப்சர்னு சொல்லுவோம். ரப்சர் ஆகி வெளியே வரும்போதுட்டு கொஞ்சம் அந்த லோவர் அப்டமின் பெயின் இருக்கும், சில பேருக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், சில பேருக்கு பெயின் இருக்கும், சில பேருக்கு அது தெரியவே தெரியாது. அண்ட் அதர் திங் இட் பி ஃபாலோட் பை சம் அமௌண்ட் ஆஃப் லைக் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆர் ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜ். ஸோ தட்ஸ் another sign where the egg is released. அந்த ஓவலேஷன் டைம் கரெக்டாக வந்துட்டு அது மிட் ஆஃப் த சைக்கிளில் வரும் அது. ஸோ அந்த டைமில் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பீரியட்ஸ் டைமில் இன்டர்கோர்ஸ் இருக்கலாமா வேண்டாமா? செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து யூ கேன் டூ எனி டைம். அதுக்கு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. as long as both the couples are comfortable, அவங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்குன்னா எனி டைம் தே கேன் ஹேவ். இன்ஃபேக்ட் ஈவன் டியூரிங் பீரியட்ஸ் ஆல்சோ யூ கேன் ஹேவ் செக்ஸ். அதெல்லாம் ஒன்றும் அதுக்கு வந்துட்டு ஒரு இது பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. as long as நான் சொன்ன மாதிரி பார்ட்னர் கம்யூனிகேஷன் இருக்கணும், தே போத் ஷுட் பி கம்ஃபர்டபுள். அண்ட் சில பேர்த்துக்கு வந்துட்டு ரொம்ப அந்த மெஸ்ஸினஸ்னால சில பேர்த்துக்கு டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகலாம். ஸோ ஒன்லி திங்கஸ் கொஞ்சம் அந்த டைமில் பர்சனல் ஹைஜீன் உங்கள் கொஞ்சம் க்ளோத்ஸ் அந்த ஷீட்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு இருங்க. மற்றபடி லைக் இது பண்ணக்கூடாதுன்னெலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அகெயின் கப்புள்ஸ் கம்ஃபர்ட் லெவல் தான் அது. அண்ட் இன்ஃபேக்ட் வந்துட்டு லாட் ஆஃப் டைம்ஸ் பீரியட்ஸ் அப்போ வந்துட்டு வென் யூ பீரியட்ஸ் முன்னாடியோ இல்லை பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் விமன் வில் ஹவ் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ். அதுன்னு ஒரு ப்ளோட்டிங் சென்சேஷன் இருக்கும், லோவர் அப்டமின் பெயின் இருக்கும், ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸ், இரிட்டேட்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியும் பீரியட்ஸ் வரப்போகுதுன்னு. சில டைம்ஸ் பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் 1 or 2 days வந்துட்டு யூஸ்வலி they'll have that all those symptoms where lower abdomen painலாம். இன்ஃபேக்ட் some studies also says where like அந்த டைமில் when you have sexual intercourse லாட் ஆஃப் டைம்ஸ் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் லோவர் அப்டமின் பெயின் கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் மூடு வந்துட்டு கொஞ்சம் பிகாஸ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இட் செல்ஃப் இட்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஸோ லாட் ஆஃப் ஹாப்பி ஹார்மோன்ஸ் கெட் ரிலீசஸ் லைக் என்டார்ஃபின்ஸு, ஆக்சிடோசன், டோபமைன், செரோட்டோனின்லாம் இருக்கும்போது யோர் மூட் ஆக்சுவலி எலிவேட்ஸ். ஏன்னா ஸ்பெஷலி விமன் ப்ரீ மென்ஸ்ட்ரல் அண்ட் மென்ஸ்ட்ரல் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டட், கோவப்படுவாங்க, அவங்களுக்கு சும்மா பேசினாவே ஒரு ஆர்குமெண்ட்டில் போகும், சண்டை வரும். ஸோ நிறைய பேர் யூஸ்வலி பயப்படுவாங்க அந்த டைமில். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸில் ரிலீஸ் ஆகும்போதுட்டு they'll also feel very relaxed, mood அப்படியே நல்லா மாறும் அது. இது அகெயின் as long as both the couples are comfortable. இது பண்ணணும்னு கிடையாது, அவங்க கப்புள்ஸ் சாய்ஸ் தான் ரெண்டுமே. ஸோ லோவர் அப்டமின் பெயினும் கொஞ்சம் கம்மியாகுது. அண்ட் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க பாடியும் தே ஃபீல் வெரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும்போதுட்டு கொஞ்சம் ஸ்டடீஸ் சொல்கிறாங்க ஆக்சுவலி இட்ஸ் லைக் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்குது. ஒன்லி திங் இஸ் தே ஷுட் பி வேரிங் அ காண்டம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷலி டூரிங் த பீரியட்ஸ் டைம். ஏன்னா ஒன்று சொன்ன மாதிரி அந்த மெஸ்ஸினஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் பிளட், ஒரு பார்ட்னருக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்கலாம். ரெண்டாவது இன்ஃபெக்ஷன்ஸ், பிகாஸ் பிளட் இட் செல்ஃப் இஸ் அ மீடியம் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் இன்ஃபெக்ஷன்ஸ், ஸ்பெஷலி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அதனால் நார்மல் இன்ஃபெக்ஷனாலும் சரி, செக்ஷுவலி எஸ்டிஐஸ் இருந்தாலும் சரி, ஒன்லி காண்டம்ஸ் வில் ப்ரிவெண்ட் த இன்ஃபெக்ஷன்ஸ். வேறு எதுவும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க நான் வந்துட்டு பில்ஸ் எடுக்கிறேன், ஐம் ஹேவிங் காப்பர் டி, ஐயூடி, இதெல்லாம் வந்துட்டு ஒன்லி ப்ரெக்னென்சியை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணும், பட் நாட் த இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ ஒன்லி காண்டம் தான். ஸோ டெஃபினெட்லி யூ ஹேவ் டு வேர் அ காண்டம் டியூரிங் பீரியட்ஸ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறதா இருந்தால். பிஃபோர் பீரியட்ஸ் அகெயின் இட்ஸ் யோர் சாய்ஸ். ஸோ அது சொன்ன மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் பியூர்லி த கப்புள்ஸ் கம்ஃபர்ட் லெவல் அண்ட் தர் சாய்ஸ் அண்ட் தர் how communicating with each other. கருத்தடை மாத்திரைகள் எடுப்பது பிரெக்னன்சி டைமில் எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது கேட்குறத பார்த்தா அந்த எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் எடுக்கவே கூடாது. உங்களுக்கு வந்துட்டு சொன்ன மாதிரி யூ ஷுட் நோ வென் இஸ் யோர் ஓவலேஷன் டைம். உங்கள் வந்துட்டு சேஃப் பீரியட் அன்சேஃப் பீரியட் யூஸ்வலி அவங்க தெரிஞ்சுக்கணும். உங்கள் பீரியட்ஸ் எப்படி பேட்டர்ன் வருதோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த டைமில் அட்லீஸ்ட் யூ கேன் யூஸ் அ பேரியர் விச் இஸ் அ காண்டம். ஆர்
either you can go for the hormonal pills. Either நீங்கள் வந்து ஃபுல் ஹார்மோனல் பில்ஸ் மந்த்லி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது, மேபி ஐ கெட் ப்ரெக்னன்சி, நீங்களாக வந்துட்டு போய் மாத்திரை வாங்கி போட்டுட்டிங்கன்னா lot of times என்ன ஆகும், that will go for failed contraceptive pills because you don't know what dosage to take. ஏன்னா உங்களுக்கு சில பாடிக்கு வந்துட்டு அந்த மருந்து சூட் ஆகும், சில பேருக்கு it will become failure. அதனால் lot of people end up in pregnancy even after taking a contraceptive pill. So always நீங்கள் வந்து ஒரு டாக்டரை வந்துட்டு கன்சல்ட் பண்ணாமல் don't take any pill just because like கடையில் போய் கேட்டேன், மெடிக்கல் ஷாப்பில் கேட்டேன், எனக்கு கொடுத்தாங்க, தெரிஞ்சவங்க கேட்டேன், கொடுத்தேன் அப்படிலாம் வந்துட்டு எடுக்காதீங்க. பிகாஸ் ஈவன் ஐ ஹேவ் பேஷண்ட்ஸ் வேறு அவங்க எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் அது ஃபெயிலாக இருக்குது, த ப்ரெக்னென்சி கண்டினியூட், அந்த பொண்ணுக்கு தெரில. ஆஃப்டர் லைக்னோ ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு தான் அகெயின் லைக்னோ வந்தாங்க, பார்த்தா நல்லா வந்து பேபி வந்து ஸ்கேனில் வந்து உள்ளே இருக்குது. ஸோ என்ன ஆகுது, அந்த டைமில் வந்துட்டு இல்லை எனக்கு பண்ணுங்கன்னா அந்த டைமில் வேர் பிகாஸ் யோர் மெடிக்கல் ஹார்மோன்ஸ் ஹவ் ஃபெயில். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேவ் டு கோ ஃபார் ஒன்லி சர்ஜிக்கல் டெர்மினேஷன் பிகாஸ் மெடிக்கல் டெர்மினேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ நம்ம அனஸ்தீசியா கொடுத்து நம்ம வந்து எடுக்கும் போது தட் பிகம்ஸ் லிட்டில் கொஞ்சம் வித் சைட் எஃபெக்ட்ஸோடு தான் வரும் அது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் கன்சல்ட் யுவர் டாக்டர் அண்ட் டேக் இட், நீங்களே எடுத்துக்காதீங்க. அண்ட் another thing வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இஃப் யூ கீப் அபார்ட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பில்ஸ் எடுத்துக்கிறீங்க ஆர் நீங்கள் டிஎன்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு when you actually plan for pregnancy அந்த டைமில் வந்து lot of difficulties you will have. ஸோ அதனால always if you are not planning for pregnancy use a contraceptive method. There are a lot of methods நிறைய இருக்குது. அது உங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஃபேமிலி கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் பாடிக்கு என்ன சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி அது அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். பிகாஸ் ஐ ஆல்சோ ஹேட் பேஷண்ட்ஸ் வேர் லைக் ரெக்கரண்ட்டாக லைக் 3-4 abortions முன்னாடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலி when they want to start a family, they want to get pregnant, ரொம்ப டிஃபிகல்ட். பிகாஸ் நிறைய டைம் டிஎன்சி பண்ணி அந்த யூட்ரஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருதா, அப்புறம் நிறைய டைம் ஹார்மோன் பில்ஸ் எடுத்துகிட்டு அதனால அவங்க பாடி சேஞ்சஸ் வருது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ அதனால் யூஸ்வலி நான் லாட் ஆஃப் விமனுக்கு என்ன சொல்கிறேன்னா, இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கெட் ப்ரெக்னென்ட் யூஸ் அ கான்ட்ரசெப்ஷன். இல்லை சிம்பிள் பேரியர் காண்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை காண்டம்ஸ் பிடிக்கலையா டேக் அ பில்ஸ் ஆர் லைக் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்துருச்சு, இன்ஜெக்ஷன்ஸ் வந்துருச்சு, வேறு ஐயூடி இருக்குது, நான் ஹார்மோன் லைக் காப்பர்டிக் சில பேத்துக்கு பிடிக்கலைன்னா ஹார்மோனல்ஸ் ஐயூடிஸ் இருக்குது. அது மாதிரி டிஃப்ரெண்ட் சம்டைம்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, வேறு இம்ப்ளான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பெட்டர் லைக் யூ செலக்ட் ஒன் ஆஃப் தோஸ் மெத்தட்ஸ் ஆஃப்டர் கன்சல்டிங் யுவர் கைனகாலஜிஸ்ட் அண்ட் whichever உங்கள் பாடிக்கு சூட் ஆகுது. அப்போ தான் நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரெக்னென்சி ஆக்சுவலி ட்ரை பண்ணும்போது இதோட பாதிப்பு எதுவும் இருக்காது அதுக்கு. Chennai Silks தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.